ஆமாம், வைஸ் மீடியாவின் வரலாற்றின் மறைவுகள் என்ற தொடரில் நாங்கள் இன்று உங்களுக்கு காண்பிக்கப் போகின்ற விடயம் என்னவென்றால், பங்கரகம்மான என்ற பிரதேசத்தில் ஒரு நீண்ட காலத்துக்கு முன்னதாக வரலாற்று பதிவொன்று பதிவிடப்பட்டிருந்தது. உயிர்காத்த பெண்மணி, அதாவது மறக்கலே என்ற ஒரு வசனம் முஸ்லிம்களுக்கு பாவிப்பதொன்று அன்றைய காலத்தொற்று இன்று வரை. அதற்குரிய சரியான விளக்கம் அனைவருக்கும் தெரிந்திருக்காது. அதாவது மாவ ரெக்கப்புள்ளே என்றுதான் சொல்வார்கள். அந்த வகையில் அதற்கு ஆதாரபூர்வமான ஒரு சான்று பதிவினை நாங்கள் இன்று உங்களுக்கு இருக்கின்றோம். அந்த வகையில் அதை நாங்கள் ஆழமாக பார்ப்போம். சிங்கள மன்னர் 2ஆம் ராஜசிங்க மன்னனின் உயிர்காத்த வீர முஸ்லிம் பெண்மணி என்ற இந்த தலைப்பில் தான் இந்த கதை ஆரம்பிக்கப்படுகின்றது. சிங்கள மன்னரான 2ஆம் ராஜசிங்க மன்னன் 1636 1687 ஆண்டு காலங்களில் அவரின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. போர்த்துகேய படையினர் மூலமாக அவருடைய ஆட்சியை கவிழ்க்கப்பட்டது. அந்த காலப்பகுதியில் மன்னரை படுகொலை செய்வதற்காக போர்த்துகேய படையினரை துரத்தி கொண்டு வருகிறார்கள். மன்னர் ஊவா பிரதேசத்தை நோக்கி செல்கின்றார். அங்கு இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் பங்கரகம்மான என்ற ஒரு ஊர் இருக்கின்றது. அந்த ஊரை நோக்கி போகும் வழியில், அந்த கிராமத்தை நோக்கி போகும்போது மிகப்பெரிய ஒரு பலாமரம் இருக்கின்றதை அவர் கண்டு அந்த அரசர் அந்த பலாமரத்துக்குள் ஒளிந்து கொள்கின்றார். மரத்தடையில் பசுவில் பால் கறந்து கொண்டிருந்த ஒரு முஸ்லிம் பெண்மணி இதை கண்டு கொண்டார். அதாவது இந்த அரசன் உள்ளே நுழைந்து ஒளிவதையும் அந்த முஸ்லிம் பெண் கண்டுகொண்டார். அதன் ஒரு குறுகிய நேரத்துக்குள் மன்னரை துரத்தி கொண்டு போர்த்துகேய படையினர் திடீரென்று அந்த இடத்துக்கு விஜயம் செய்தார்கள். மன்னர் மாயமாக மறைந்ததை ஏற்று ஆத்திரமுட்ட அந்த போர்த்துகேய படையினர் முஸ்லிம் பெண்மணியிடம், நீங்கள் இவ்விடத்தில் மன்னரை கண்டீர்களா என்று கேட்டபோது மன்னரை காட்டிக் கொடுக்க விரும்பாத அந்த பெண்மணி தனக்கு எதுவும் தெரியாது என கூறிவிட்டார். இதனால் ஆத்திரமுற்ற போர்த்துகேய படையினர் அப்பெண்மணியை துன்புறுத்தியதுடன் அதுக்கு பிறகு அப்பெண்ணை துண்டு துண்டாக வெட்டி படுகொலை செய்தனர். இங்கு உயிர் காப்பாற்றப்பட்ட மன்னர் இந்த விசுவாசமுள்ள வீர முஸ்லிம் பெண்மணியின் தியாகத்தை கண்டு மனம் நெகிழ்ந்து அதற்கு சம்மானமாக தனக்கு சொந்தமான பெருமளவான காணிகளை, அதாவது அந்த பங்கரகமான என்ற பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான காணிகளை அந்த முஸ்லிம் பெண்ணுடைய ஞாபகார்த்தமாக அவர் சார்ந்தவர்களுக்கு அந்த காணிகளை சன்மானமாக கொடுத்து விடுகின்றார். முஸ்லிம்களுக்காக கொடுத்து அங்கு அதிக அளவான முஸ்லிம்களை குடியமர்த்துகின்றனர். இந்த ஒரு அமைப்பில் தான் அந்த ஊரில் முஸ்லிம்கள் அதிக அளவு செல்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு வந்தது. அதே போன்று இதை தொடுத்துதான் முஸ்லிம்களுக்கான ஒரு புனை பெயராக மறக்கலே என்று சொல்வார்கள். அதுதான் மாவரக்கப்புள்ளே, அதாவது என்னை உயிர்காத்த பெண்மணி இரத்தம் என்று சொல்வார்கள். இந்த வகையில் தான் இந்த பெயர் வந்தது என்று நாங்கள் இவ்வாறான ஒரு சான்றினை உங்களுக்காக பதிவிடுகின்றோம்.